of the true God's love. மெய்யான தேவ அன்பின் பலம். வேதம் தெளிவாக சொல்கின்றது வந்து யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். அதுல இந்த நடு போர்ஷன் பண்ண நான் சொல்றேன். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். தேவன் வந்து அன்பு அவரிடத்தில் இல்லை, அவரிடத்தில் அன்பு இல்லை. சாரி, 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 4:16. சாரி, அது தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவரிடத்தில் அன்பு இருக்கிறதுன்னு வேதம் சொல்லல. அவரிடத்தில் அன்பு இல்லை, தேவனே அன்பு. தேவனே அன்பு. அந்த அன்பு அப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு அவரை வரைஞ்சோம் அப்படின்னா அவர் தான் அன்பு. ஸோ அன்பு அவரிடத்தில் இல்லை, அவர் தான் அன்பு. அன்பாகவே இருக்கின்ற தேவன். அதுவும் அவர் அன்புல எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:4 சொல்லும். அதுல வந்து கடைசி பாகம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் மிகுந்த அன்பிலே அப்படின்னு தமிழ்ல இருக்கும். ஆனா இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா கிரேட் இன் லவ்னு இருக்கும். அதாவது பேரன்பின் தேவன். அவர் அன்பா இருந்து அவர் பேரன்பின் தேவராய் இருக்கின்றார். அப்படி இந்த அன்பு வந்து அவரிடத்தில் இல்ல, அவர் அன்பா இருந்து அந்த அன்பு நமக்கு எப்படி தரப்பட்டிருக்குன்னா நம்ம இதுல படிப்போம். யோவான் இல்ல, நான் வரேன் அதுக்கு முன்னாடி. மேலும் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, அதாவது 1 கொரிந்தியர் 13:8 பார்த்தீங்கன்னா, ரோமர் 5:5 பார்த்தீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். அப்போ தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணீரையோ ஒரு காரியத்தையோ நிரப்பணும் அப்படின்னா அந்த பாத்திரம் வெறுமையா இருக்கணும். வெறுமையா இருந்தா தான் நம்ம அதை நிரப்ப முடியும். அப்போ அந்த பாத்திரத்தை நிரப்பணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை அது சுத்தப்படுத்தணும், அது வெறுமையா இருக்கணும். இந்த உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையா இருந்த பொழுது தேவ ஆவியானவர் தான் அதை மீண்டும் ஒழுக்கத்தோடும் அதை நிரப்புவரா இருந்தார். அதே போலதான் இந்த உலகத்தில் நாம் ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் அந்த வெறுமை இருந்தது. அது வந்து ஈவன் ரட்சிப்புக்குள் வரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஈவன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இன்னும் இயேசுவை அறியாதவங்க கூட அதை அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது மட்டுமே நாம் அதை அறிந்து கொள்கின்றோம். இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகின்றது. அப்போ ஊற்றப்பட்டு நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். இன்று அதே அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 13:8 பார்த்தீங்கன்னா இந்த அன்பு, அந்த ஊற்றப்பட்ட அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அது அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்போ அது வந்து என்னைக்குமே வந்து, அதாவது இட் இஸ் எட்டர்னல், அதாவது நித்தியத்திற்கு இருக்கக்கூடிய அன்பு. அது வந்து போகவே போகாது. அப்படித்தான் நமக்குள்ள இந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல இருந்த நாட்கள் நமக்குள்ள அன்பு இல்லையா? நிச்சயமா இருந்தது. அது உலக பிரகாரமான அன்பு இருந்தது. இப்ப கொடுத்திருக்கிற அன்பு தேவ அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டு இருக்கின்றது. அப்போ இந்த அன்பு என்ன அன்பு? இது கொடுக்கும் அன்பு. இட் இஸ் அ சாக்ரிஃபைஷியல் லவ். பலியிடுகின்ற அன்பு என்று வேதம் சொல்கின்றது. அது அகாப்பே அன்பு என்று சொல்லுகின்றது. ஈவன் இங்கிலீஷ் பைபிள்ல எபிரேயர்ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா இந்த சேரிட்டிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. சேரிட்டினா நமக்கு தெரியும், சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அது வந்து அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அறக்கட்டளையா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே சாதாரணமா புரியுது. அப்போ இது கொடுக்கின்ற அன்பு, எதிர்பார்க்கின்ற அன்பு இல்லை. அப்போ இந்த அன்பு வந்து எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. தேவன் நம்மை நேசிக்கும் பொழுது எந்த எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் இல்லாமல் அவர் நமக்கு அந்த அன்பை செலுத்தினார். ஸோ 2, அதே மாதிரி நிபந்தனையற்ற அன்பு. இந்த அன்புல அவர் எந்த கண்டிஷனும் வைக்கல. நீ என்னை நேசிக்கிறியோ நேசிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை நேசிப்பேன், அவ்வளவுதான். அப்போ இட் இஸ் அ அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் இட் இஸ் அ அன்கண்டிஷனல் லவ். எந்த எதிர்பார்ப்பும் எந்த நிபந்தனையும் அற்ற அன்பை தேவன் நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். அவர் அப்படிதான் நேசிக்கிறார். ஏன்னா அவர் அந்த அன்பாக இருக்காரு. அந்த பேர் தான் அகாப்பே அன்பு என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. அந்த வேர்டு வந்து வேதத்துல இல்லை, ஆனா வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய காரியமா இருக்கின்றது. அப்போ இப்ப நம்ம அப்படி நேசிக்கிறோமா தேவனை? அந்த அன்போடு நாம நேசிக்கிறோமா? இல்ல நமக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டிருந்தும் நாம் மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமா? இது ஏன் இந்த அன்பு நடக்குது? இவன் தெளிவாக வேதம் சொல்கின்றது. 1 யோவான் 4:19 பார்த்தீங்கன்னா அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரில் அன்பு கூறுகிறோம். நாம வீட்லயே ஏதாவது ஒண்ணு தேவைன்னா we all expect each
ஈச் அதர். நம்ம ஒரு ஒரு காரியங்களை வந்து எதிர்பார்த்து. ஆனால் தேவன் வந்து அவர் தான் முதல்ல நம்ம அன்பு கூறுறாரு. நம்மை முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், அறிந்திருந்தார், எல்லாம் சரி. ஆனால் அவர் அன்பு கூறுறதுனால தான் நம்ம இன்னைக்கு அன்பு கூர்ந்திருக்கோம். ஏதோ நம்மளா வந்து அதாவது தன்னிச்சையா நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட்டால நிச்சயமா கிடையாது. எப்போ அவர் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் அவரை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட அன்பு தான் நமக்குள் ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பு நமக்குள் தரப்பட்டு இருக்கின்றது. இது கொடுக்கின்ற அன்பு. ஆனா இப்போ நான் சொன்னேன், உலகத்துல இருக்கும் பொழுது நமக்குள்ள இந்த அன்பு இருந்தது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பு வந்து இதுதான் வித்தியாசம். அன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அன்பு எதிர்பார்ப்பு கொண்ட அன்பா இருந்தது. ஆனால் இன்று நமக்குள் இருக்கின்ற அன்பு எதிர்பார்க்கும் எந்த நிபந்தனையும் அற்ற அன்பாய் தேவன் நமக்குள் தந்திருக்கின்றார். இந்த அன்பை சுமந்த பாத்திரங்களாகத்தான் தேவன் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கார். அதனால்தான் இந்த பூமிக்கு வெளிச்சமாகவும், இந்த பூமிக்கு உப்பாகவும், உலகத்திற்கு வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த அன்பு தான். அப்போ இந்த அன்பு வந்து இத்தனை காரியங்கள். அப்போ இந்த அன்புன்னா என்ன? அதை நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம முன்னேறி செல்வதற்கு உதவியா இருக்கும். வாட் இஸ் திஸ் லவ்? அப்ப அன்புங்கிறது வந்து நம்ம உலக பிரகாரமான அன்புங்கிறது ஒருத்தர் நேசிக்கிறது. ஒரு காரியத்தை வாங்கி கொடுக்கும்போது, பிள்ளைகளுக்கு ஒரு பொருட்களை வாங்கும்போது அதிகமா அடுத்த நாள் அப்பா வாங்கிட்டு வரலன்னா அந்த பசங்க அந்த அளவுக்கு நேசிக்க மாட்டாங்க. இட் இஸ் அ வேர்ல்ட்லி லவ். ஆனால் தேவன் சொல்கின்ற அன்போ இல்ல அன்புன்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, அது ஒரு உணர்ச்சி அல்ல. நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல, அதுக்கப்புறமா இன்ஃபேச்சுரேஷன், ஒரு கவர்ச்சியில ஏற்படுகின்ற அன்பு. அந்த அன்பு வந்து கடந்து போகும் பொழுது அது முடிஞ்சு போகும் அந்த அன்பு. அப்போ இது உணர்ச்சி அல்ல, இது ஒரு உணர்வு. இட் இஸ் அ எமோஷன். அப்போ இந்த எமோஷன் மனதில் அதாவது இது ஏற்படுகிறது. இது என்னன்னா ஒரு தீர்மானம். இட் இஸ் அ டெசிஷன். நான் இவரை ஒரு திருமண காரியம் இன்று கூட நம்ம நடக்கும் பொழுது இவர்கள் நேசித்து இனிமேல் வந்து துணையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெண்ணாக இருந்தாலும் கணவனாக, ஒரு ஆணாக இருந்தாலும் துணைவியாக. அப்போ they are taking a decision hereinafter to love each other. அப்போ ஒரு முடிவு, அங்க தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அப்போ அன்புன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது உணர்வுள்ள தீர்க்கமான தீர்மானம். இட் இஸ் அ எமோஷனல் ஃபர்ம் டெசிஷன். ஸோ அன்புங்கிறது ஏதோ நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரியே நம்ம வந்து தன்னால இல்லை. இட் இஸ் அ டெசிஷன். ஈவன் இந்த நட்புங்கிறதும் நம்ம நிறைய டைம் பார்ப்போம். ஏன்னா தேவன் வந்து அந்த காரியத்தை எடுத்துக்கிறாரு. அப்போ முடிவு எடுக்கிறோம். நம்ம இனிமேல் இவங்களை நம்ம நேசிக்க போகிறோம், இவங்களை அன்பு செலுத்த போகிறோம். இல்லை நம்ம சகோதரர்களாக இருந்தால், இப்போ ஐஎஸ்பிஎஃப் ஐக்கியத்தை எடுத்துக்கோங்களேன். நம்ம இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒருவரை நேசிப்பதற்காக தேவன் வைத்திருக்கின்றார். இட் இஸ் அ ஃபெலோஷிப். அப்போ இந்த அன்பும் அந்த மாதிரி ஒரு அன்பு. இந்த காரியங்கள் அப்போ அன்புங்கிறது வந்து எப்படி நமக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த காரியம் வந்து இட் இஸ் அ எமோஷனல் ஃபர்ம் டெசிஷன். உணர்வுள்ள தீர்க்கமான தீர்மானம் இந்த அன்புங்கிறது. இது வந்து ஒரு ஜஸ்ட் மனதின் தீர்மானம் அல்ல, இருதயத்தின் தீர்மானம். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு மைண்ட் இன்னைக்கு நினைச்சிட்டு ஒருத்தர் ஓகேனா, தட் இஸ் நாட் லவ். இந்த அன்பு இப்படித்தான் தேவன் நம்மளை நேசிக்கிறார். தேவன் வந்து அதே எமோஷனல் ஃபர்ம் டெசிஷன், அதே நம்ம உணர்வோட தேவன் நம்மை தீர்க்கமாய் முடிவு செய்து தீர்மானித்து அவர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அன்பு தான் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த அன்பில் நாம செயல்படுகிறோமா அப்படிங்கிறது நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அன்பு வந்து கண்களால் காண முடியாது. இல்லை நான் இவங்களை நேசிக்கிறேன் எனக்கு இல்லை, நம்ம கண்களால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். எப்படி காற்றை நம்மளால் காண முடியாது, ஆனால் உணர முடிகின்றது, அதே மாதிரி இந்த அன்பை நம்மளால் நிச்சயமாய் உணர முடியும். தேவன் நம்மை நேசிப்பது முடியும். நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற உறவுகள், குடும்பமாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லா இந்த அன்பையும் நம்மளால் உணரக்கூடிய அன்பா இருக்கின்றது. அப்போ இந்த அன்பு வந்து நிச்சயமா இருக்குது நமக்கு தெரியுது. இட் இஸ் அ சர்டன். அப்போ இது மெய்யான அன்பா இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இந்த அன்பு வந்து கிரியை செய்கின்ற அன்பா இருக்கின்றது. அப்போ அன்புங்கிறது ஜீவனானது, மெய்யானது, நிச்சயமானது. இட் இஸ் அ லிவிங் ட்ரூ அண்ட் சர்டன். ஸோ இந்த 3 பரிமாணங்களும் இந்த அன்புக்கு இருக்கு. இந்த அன்பு இப்போ வேதத்துல சொல்கின்ற இந்த அன்பு, தேவன் காட்டுகின்ற இந்த அன்பு, இந்த உலகத்துல தேவன் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக உறவுகளை உருவாக்கி தருகின்றார். ஏன்னா அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ உறவில் அன்பே பிரதானம். உறவில் அன்பே பிரதானம். அன்பே
உறவின் அஸ்திபாரம். இட் இஸ் அ ஃபவுண்டேஷன். உறவு அன்பினால் கட்டப்படுகின்றது. குடும்பமோ உறவுகளால் கட்டப்படுகின்றது. ஐ திங்க் இட் இஸ் கிளியர். நான் திருப்பி சொல்றேன். உறவில் அன்பே பிரதானம், அன்பே உறவின் அஸ்திபாரம், உறவு அன்பினால் கட்டப்படுகின்றது, குடும்பம் உறவுகளினால் கட்டப்படுகின்றது. அன்பு இல்லாவிட்டால் இருதயங்கள் உடைந்து போகும். ஏன்னா நம்ம இந்த இட் இஸ் இருதயத்தினுடைய தீர்மானம். அப்போ அன்பு இல்லாவிட்டால் இருதயங்கள் உடைந்து போகும். இருதயங்கள் உடைந்து போனால் உறவுகள் உடைந்து போகும். உறவுகள் உடைந்து போனால் குடும்பங்கள் உடைந்து போகும். குடும்பங்கள் உடைந்து போனால் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் தீர்மானமும் சிதைந்து போகும். முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா பிசாசனுடைய முக்கியமான நோக்கம் அதுதான். ஏன்னா தேவனுடைய குடும்பத்தினுடைய இந்த அமைப்பே கணவன் மனைவிங்கிறது கிறிஸ்துவும் சபைக்கும் உள்ள உறவை தான் வச்சிருக்காரு. அதுக்காக தான் வச்சிருக்காரு. நம்ம பின்பு வரும்போது எதற்காக இந்த காரியங்களை வைத்திருக்கிறார்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த நோக்கமும் திட்டமும் தீர்மானமும் நிறைவேற்றுவதற்காகத்தான் இதை வச்சிருக்காரு. அப்போ இந்த நிறைய உறவுகள் நமக்கு உண்டு, குடும்பத்துல உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ இந்த அன்பு இல்லாத உறவுகள் என்னவா இருக்கும்? நிறைய நம்ம குடும்பத்துல இருக்கோம், பேசுறோம், பழகிறோம், எல்லாம் ஒரு ஐக்கியத்துல இருக்கோம். அப்போ உண்மையான அன்பு நமக்குள்ள இல்லாத நம்ம பழகிட்டு இருந்தோம்னா ஆஃபீஸ்ல இருக்கோம். தட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வி ஹாவ். அப்போ அன்பு இல்லாத உறவுகள் ஜீவன் இல்லாத உறவுகளா இருக்கும். அப்போ உணர்வற்ற ஜடம் எப்படி பிரைன் டெட் ஆயிட்டு நம்ம வச்சிருக்கோமோ அதே போல உறவுகள் ஜீவன் இல்லாத உறவுகளாய் போயிடும். அப்ப அன்பு உறவை கட்டுகின்றது, அது பாதுகாக்கின்றது, அது பலப்படுத்துகின்றது. ஸோ 3 காரியங்களை அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உறவுகளை செய்கின்றது. அன்பு உறவை கட்டுகின்றது, பாதுகாக்கின்றது, பலப்படுத்துகின்றது. அப்போ நிறைய இன்னைக்கு என்னது லவ் ஃபெயிலியர், வாட் இஸ் தட், பிரேக்கிங் ஹார்ட்டா, இப்போ பிரேக்கப்ஸ் நிறைய இன்னைக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற ஒரு சோஷியல் மீடியாஸ்லையோ இன்னைக்கு இந்த பிரேக்கப்ஸுங்கிறது ஒரு காமன் டெர்மினாலஜியாக மாறி போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் கம்மியாக இருந்தது. இட் இஸ் பிகம் வெரி ஃபேஷன். அது ஒரு ரொம்ப இதான். அப்போது அந்த அளவுக்கு அன்பு பலகீனமானதா? வேதம் தெளிவாய் சொல்கிறது, அன்பு பலம் உள்ளது, அது கட்டும், பாதுகாக்கும், பலப்படுத்தும். ஏன்னா இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு கொடுத்த முதல் வார்த்தை அன்பு பலம் கொண்டது அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு புரியல என்ன சொல்ல வராரு அன்பு பலம் கொண்டது அப்படிங்கிறது. ஸோ இந்த அன்பு இவ்வளவு பலம் கொண்டதுன்னா அப்ப என்ன இருக்கு அந்த காரியங்களை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றாக காணலாம். யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவரு பிதா நம்மை, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த அன்பு, அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு அவராகவே அன்பா இருக்காது, எப்படி வெளிப்படுத்துறாரு அவரு? அப்போ அன்பு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அது நிச்சயம்னு பார்த்தோம். அப்ப வெளிப்படுத்தக்கூடிய காரியம் எப்படி இருக்குன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளினார். அப்போ இஸ் கிவிங் இஸ் ஓன் சன், பிகாட்டன் சன், ஒரே ஒரு குமாரன். நமக்கு பிடிச்ச காரியத்தை நம்மளால் விட்டு கொடுக்க முடியுதா? ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ஏதாவது கேட்டா கூட நம்மளால் விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சொல்லுவோம் நம்ம எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு கூட. ஆனாலும் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சும்மா சொல்லக்கூடாது நம்ம. அது நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் அவர் சரி அந்த பர்பஸ்லாம் இருக்கு, அது விதைச்சு எடுக்கணும், அவருடைய நியமங்களை அது. ஆனா அவர் கொடுக்கிறார் தன்னுடைய குமாரனை. அப்போ தன்னுடைய குமாரனை பிதா கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். அதே அந்த இயேசு தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு குமாரனாக இந்த உலகத்திற்கு நமக்காக மரித்து ஜீவனை தந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதே மகிமையின் ஆவியானவர் மண்ணான நமக்குள் வாசம் செய்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். 3 பேர் இந்த கிரியை செய்யறாங்க ட்ரினிட்டியில. பிதா குமாரனை கொடுத்து வெளிப்படுத்துகின்றார், குமாரன் தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகின்றார், பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் மண்ணான நமக்குள் வாசம் செய்து இன்றும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த அன்பு எத்தனை கிரியை செய்கின்ற அன்பா இருக்கு பாருங்க. இட் இஸ் நாட் எ ஸ்டாட்டிக். அது ஒரு தேங்கி நிற்கிற அன்பு கிடையாது. இட் இஸ் அ ரன்னிங் வாட்டர், ஒரு ஸ்டாட்டிக் வாட்டர் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட அன்பு கிரியை செய்கின்ற அன்பா இருக்கின்றது. அப்போ நம்ம இப்ப பார்த்த பிரகாரம் இது ஒரு இயங்கும் சக்தியா, இட் இஸ் அ டைனமிக் ஃபோர்ஸ். அன்புங்கிறது குடும்பத்துல கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, பிள்ளைகளையோ, பெற்றோர்களையோ நேசிப்பதுங்கிறது இட் இஸ் டைனமிக் எனர்ஜி, டைனமிக் ஃபோர்ஸ். அது ஒரு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி. அப்போ
இந்த அன்பு தான் நம்மை குடும்பங்களையும் இயங்கு சக்தியா இருக்கின்றது, இயங்கும் சக்தியா இருக்கின்றது. இட் இஸ் அந்த அன்பு தான் நமக்கு இந்த கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அன்பை தான் தேவன் நம்மோடு செலுத்தி கொண்டிருக்கின்றார். நம்மை இயங்க வைத்துக் கொண்டிருப்பது கிறிஸ்துவுக்குள். அந்த கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டிருக்கின்ற அன்பு, அவர் நம்மை அன்பு செய்வதினால் இந்த அன்பு நமக்குள் வெளிப்படுகின்றது. இந்த அன்பு மட்டும் இல்லை அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப்ல 1 கொரிந்தியர் 13:1 அவர் எழுதுவாரு, மனுஷன் பாஷையினாலும் தூதர் பாஷையினாலும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கல பாத்திரம். ஐ திங்க் இந்த ஜென்ரேஷன்ல தெரியுமா தெரியல. வெண்கல பாத்திரங்கள் அந்த காலத்துல பார்த்தா வீட்டில் வச்சிருப்போம். அதை எடுத்து பார்த்தோன்னா காதில் வச்சோன்னா கொயின்னு சத்தம் கேட்கும். அதை முலாம்லாம் பூசிலாம் வச்சுக்குவோம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இட் இஸ் அ வெண்கல பாத்திரம், ஒன்றுமே இருக்காது அதில், ஆனால் வந்து சத்தம் கேட்கும். அப்போது அன்பு மட்டும் நமக்குள்ளே இல்லைன்னா அந்த மாதிரி தான் நம்ம. ஸோ ரொம்ப அழகாக அந்த எக்ஸாம்பிள் அவர் சொல்லுவார். அப்போ இந்த அன்பு, திருப்பி திருப்பி நான் சொல்றது, உலக அன்பு நம்ம கிட்ட நிறைய கிரியேட் செய்யுது. தேவன் அதை குறித்து பேசவே இல்லை. அவர் காட்டுகின்ற அந்த அன்பு நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி, அவர் மூலமாக நமக்குள் ஊற்றி இருக்கிற அன்பு நமக்குள் கிரியேட் செய்கிறதா? இதுதான் இன்னைக்கு செய்தி. நம்ம அப்போ அடுத்து வந்து அதுலயே அவர் சொல்வாரு, அந்த 13:2 பாத்தீங்கன்னா சொல்வாரு, தீர்க்க தரிசனம் வார்த்தை உடையவனா இருந்தும் ரகசியத்தை அறிந்தாலும் மலைகளை பெயர்த்தாலும் கடைசியில வரும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், ஐக்கியத்துல இருக்கிறோம், குடும்பத்துல இருக்கிறோம், ஆபீஸ்ல வேலை செய்யறோம், சொசைட்டில இருக்கிறோம். இந்த அன்பு, தேவன் ஊற்றிருக்கின்ற அந்த அன்பு நமக்குள் இல்லாவிட்டால் அவர் சொல்றது வேஸ்ட், அவ்வளவுதான். அப்போ நாம் இந்த அன்பில் செயல்படுகிறோமா அப்படிங்கிறத வந்து நாம கவனிச்சுக்க வேண்டிய காரியமா இருக்கின்றது. அப்போ இது இன்ட்ரடக்ஷன். இப்போதான் நம்ம செய்திக்குள்ள போறோம். இது ஒரு 14 குறிப்புகள் இருக்கின்றது. இந்த அன்பு எப்படி கிரியேட் செய்யும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட தேவ அன்பு, த ட்ரூ லவ், பைபிள் சேஸ் இட்ஸ் த மெய்யான அன்பு. இந்த மெய்யான அன்பு எப்படி நமக்குள் கிரியேட் செய்யும்? அப்ப கிரியேட் செய்தால் நம்மளை எப்படி அது உருவாக்குகின்றது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த 13வது அதிகாரத்துல வந்து ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது தாங்கும், சகிக்கும், கோபப்படாது, ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் அதை குறித்து இல்லை. இது நமக்குள் என்ன கிரியேட் செய்யும் இந்த அன்பு, இந்த தேவனுடைய அன்பு. முதலாவது குறிப்பு வந்து, த ட்ரூ லவ் பிரிங்ஸ் த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். மெய்யான அன்பு கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை கொண்டு வரும். அந்த 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 துணியை கொஞ்சம் அப்படி எடுத்து போடுன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நான் உனக்கு வேற வேலை இல்லை, நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன், வீட்டில் கூட சொல்லுவோம். ஸோ சாதாரணமான ஒரு வார்த்தை சொன்னா கூட நமக்கு இமீடியட்லி வி நாட் ரெஸ்பாண்ட், வி ரியாக்ட் டு த சிச்சுவேஷன். ஆனால் தேவன் அதை எதிர்பார்க்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு வந்து எது கேள்வியும் கேட்காத, நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சுட்டு போ. இது ஒரே ஒரு வசனம், நான் பிலிப்பியர் 2:8 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி. அப்போ அவர் எப்படி இது பண்றாரு? அந்த சிலுவைக்கு போறாருங்கிறது அவருக்கு தெரியும். சிலுவைக்கு போறாருன்னு தெரிஞ்சிருந்தோம், ஆனாலும் அவர் வந்து தன்னைத்தான் தாழ்த்தி கீழ்ப்படிந்து, எந்த கொஸ்டினும் கேட்கவே இல்லை. ஏன் என்ன அனுப்புறீங்க, தெரிஞ்சுதான் வந்தார் அவரு. ஆனாலும் வந்து அப்போ கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை, பரலோகத்தில் இந்த காரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது, அதனால தான் அந்த அன்பை கொடுத்து இந்த உலகத்தில் நான் உன்னை வச்சிருக்கேன், ஆனாலும் நீ இந்த அன்பில் செயல்பட வேணுங்கிறார். இதெல்லாம் கொடுக்காத நான் உன்னை செய்ய சொல்லலை. நான் என்னுடைய ஆவியானவரை கொடுத்திருக்கேன். கிறிஸ்துவுக்கு எந்த ஆவியானவரை கொடுத்தேனோ, இயேசுவுக்கு, அதே ஆவியானவரை தான் உனக்குள்ளேயும் கொடுத்திருக்கேன். அப்பொழுது நீ இந்த அன்பில் செயல்படுவதற்கு உனக்கு பலத்தை அவர் கொடுப்பார். ஸோ முதல் காரியம் வந்து தேவன் சொல்கின்றது, ஸோ இந்த ட்ரூ லவ் பிரிங்ஸ் த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை நமக்குள் மெய்யான அன்பு கொண்டு வருகின்றது. அது எபேசியர் 5வது அதிகாரம் வசனங்கள் நம்ம 22, 4, 25 வசனங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா,
25 பார்த்தீங்கன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்தார். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ இந்த குடும்பத்துக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் அவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை மாடலாக வச்சுட்டு இதையெல்லாம் கொடுத்துட்டு தான் இப்படி கீழ்ப்படியுங்கன்னு சொல்றார். உலகத்துல கீழ்ப்படுகிறாங்க படியில அப்படிங்கிறத விட்டுருங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் எப்படி கீழ்ப்படிய வேணுங்கிறத அவர் அதுக்குண்டான பலத்தையும் ஆவியையும் வல்லமையும் வார்த்தையும் கொடுத்துட்டு இத இந்த அன்பை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் இவருக்கு புருஷர்களுக்கு சொல்லும்போது உங்கள் மனைவியை நீங்கள் நேசியுங்கள். அவங்க நேசிக்கிறாங்க அது ஒன்னொரு கொஸ்டின் இல்லை. சபையை கிறிஸ்து நேசிக்கிறது போல நீ நேசிக்கணும், அவ்வளவுதான். இது வந்து அவன் மனைவியின் மேல கோவப்பட்டான் அதெல்லாம் உனக்கு இல்லை, பிள்ளைகளை மேல கோவப்பட்டான் அதெல்லாம் உனக்கு கிடையாது, நீ நேசிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து கீழ்ப்படிதலுக்கு உண்டான அந்த வசனங்கள். அது 22 இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய போல் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வசனங்கள் வந்து தெளிவா குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுங்கிற முதல் குறிப்பை நமக்கு இது தெளிவா நமக்கு விளக்குது. அடுத்து 2வது குறிப்பு, த ட்ரூ லவ் பிரிங்ஸ் த கன்விக்ஷன். மெய்யான தேவ அன்பு மனம் திரும்புதலை கொண்டு வருகின்றது. நம்ம நினைக்கலாம் பெரிய பிரசங்கங்களும் பெரிய காரியங்களும் வல்லமையான தீர்க்க தரிசனங்களும் அதாவது ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு அப்படி வந்தாங்கன்னா இல்லைங்க. வேதம் சொல்கின்றது, நான் இது வாசிக்கிறேன். அதாவது இதுல 2 காரியங்களும் இருக்கு இந்த கன்விக்ஷன்ல வந்து. மனம் திரும்புதல், அதாவது கண்டம்னேஷன் வேற, கன்விக்ஷன் வந்து மனம் திரும்புதல். இதுல 2 கொரிந்தியர் 7:9 இந்த தேவ அன்பு நம்ம என்ன செய்கிறது என்றால், முதலாவது தேவன் நம்மிட காட்டுகின்ற அன்புக்கு நாம் செய்கின்ற தவறுகளோ பாவங்களோ நம்மை மனம் திரும்ப வைக்கின்றது ஒன்று. இன்னொன்று, நாம் இந்த அன்பில் செயல்படும் போது நம்மை மற்றை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த அன்பினால் அவர்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருகின்றது. 2 காரியமும் உண்டு. முதலாவது நாம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படுவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாத பருதி தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஸோ இட்ஸ் அ காட்லி கிரீஃப். அப்போ நம்ம ஒரு தப்பு செய்யும் பொழுது, ஒரு பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள் உருவாகின்றது. உண்மைதானே? வேதத்துல 2 இடத்துல தான் அழுங்கன்னு சொல்லும். ஒண்ணு, மற்ற ஆத்மாக்காக அழுங்கன்னு சொல்லும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக. ஏன்னா தேவன் அந்த அன்பை நமக்குள் கொடுத்திருக்கிறார். அதே போல நாம தவறு செஞ்சுட்டா அவரிடத்துல போகும் பொழுது அதற்காக வருந்துங்கள். வேற எங்கேயும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அழுது கேட்க சொல்லவே சொல்ல. நீங்க உரிமையா வந்து கேளுங்கன்னா வேறு சொல்லும். எங்கேயுமே யூ கம் ஆஸ் எ யூ ஆர் மை சன், ஸோ யூ கம் ரைட் ராயலி டு மை த்ரோன். ஆனால் 2 இடங்கள் தான் அந்த தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருப்பதனால் மற்ற ஆத்துமாக்களாக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அழ வேண்டும். நம்முடைய தவறுகளுக்காக தேவனிடத்தில் போகும்போது நாம் அழ வேண்டும். ஸோ தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தவர்களாய், அப்போ அந்த துக்கம் அப்போ எப்போ வரும் அப்படின்னா, நீங்க சின்ன பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன். சிறு குழந்தைகள், நான் முன்ன கூட அடிக்கடி சொல்லுவேன், அது ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அப்பா அம்மா உள்ள வந்த உடனே அது போய் ஒளிஞ்சிக்கும். யார் கற்றுக் கொடுத்தா அதுக்கு? ஸோ அந்த பிள்ளைகள் வந்து இமீடியட்டா அதுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி வருகின்றது, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் இன்பில்டு. தேவன் தம்முடைய அந்த கான்சியஸ், அந்த மனசாட்சியை கொடுத்துருக்கு, அது குற்றப்படுத்துது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம வந்து அது குற்றப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த துக்கமும் அடைந்து நமக்குள் அந்த மனம் திரும்புதல கன்விக்ஷனை கொண்டு வருகிறது. எதுன்னா இந்த தேவ அன்பு. இந்த தேவ அன்பு தான் நமக்குள் கொண்டு வருகின்றது. அதே போல இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 30வது வசனத்துல பவுலும் சீலாவும் வந்து சிறைச்சாலை பாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே திறந்துருச்சு, அவன் நினச்சிக்குவான் அவனுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் அப்படின் போது அவர் சொல்லுவார், அந்த 16வது அதிகாரத்துல 30வது சொன்ன சிறைச்சாலை தலைவனை பார்த்து அவர்களை வெளியே அழைத்து வந்து அவர் சொன்ன அப்புறமா, ஆண்டவர் ஆமே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். என்னங்க சொன்னாங்க அவங்க? அங்க உட்காந்து வந்து பெரிய மீட்டிங்லாம் போட்டு வந்து பிரசங்கம்லாம் பண்ணி கிறிஸ்துவின் அன்பை ஒன்றும் பண்ணலை. இவங்களுக்குள் இருந்த அந்த தேவ அன்பு அந்த சிறைச்சாலை தலைவனை மனம் திரும்ப வைத்தது, ரட்சிப்புக்குள் நடத்திருச்சு. இதைத்தான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 2வது ரொம்ப அழகா அவர் சொல்லுவாரு. பேதுரு
1 பேதுரு 2 3வது அதிகாரம் 2வது வசனம், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். எந்த ஒரு பிள்ளைகளுக்கோ குடும்பத்திலேயோ நம்ம ஒருத்தர் யாரும் வந்து யாரையும் கரெக்ட் பண்ணவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆண்டவர் கேட்டார், எப்போ பார்த்தாலும் அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட தெளிவாக சொன்னார், நீ இது தப்பு அது தப்புன்னு சொல்றியே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த என்னைக்காவது வந்து நான் யாரையாவது தப்புன்னு சொல்லியிருக்கேனா? ஒன்று நான் வாழ்ந்து காட்டினேன், அவங்க மாறினாங்க, அவ்வளோதான். இதை அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக தான் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஏன்னா இது நம்மளுடைய சுவாபம் வந்து இன்பில்ட்டாக வந்து பிசாசுன்னு இருந்து வந்த ஒரு குணம், குற்றப்படுத்துவது. ஏன்னா அவன் தான் வந்து இது சார் எப்பவுமே வந்து நம்ம பக்கத்திலேயே நின்று குற்றப்படுத்தி கொண்டிருப்பவனா இருக்கிறான். அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள் இருந்தால் இது என்னத்தை செய்யணும்னா, அடுத்தவங்களை ஈவன் அது வந்து என்ன, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனைவியினுடைய இல்லை கணவனுடைய அந்த நன்னடத்தை வந்து அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகின்ற அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த அன்பு தாங்க. அப்போ 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று வந்து தேவனிடத்தில் இந்த அன்பு நமக்குள்ள இருந்தா, தேவனிடத்தில் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை மனம் திரும்புதலுக்கு கொண்டு செல்கிறது. நாம் அந்த அன்போடு செயல்படும் போது நம்மோடு உடன் இருப்பவர்கள், வேலை செய்பவர்களோ எங்க இருப்பவர்களோ அவர்களுக்குள் இந்த அன்பு செயல்படுகின்றது. இங்க வந்து நான் ஒரு காரியத்தை நம்ம ஃபேமஸ் தேவ மனிதர் ஸ்மித் வேர்ஸ்விற்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் குறித்து இந்த அதிகமாக சொல்லுவாங்க. அவர் போகும்பொழுது அவர் பிரசங்கமே பண்ண மாட்டாராம். அவர் ட்ரெயினில் உட்காந்தாலோ மற்ற இடத்துல நடந்து போனாலோ அவங்களா வந்து அழுது அறிக்கையிடுவாங்க, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன். அவர் எதுவுமே பண்ணலைங்க. எப்படி நடந்தது? அவருக்குள் இருந்த அந்த தேவ அன்பு கிரியை செய்கின்றது. இந்த அபிஷேகம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா, அபிஷேகம் இருக்கிறதுக்கு இதெல்லாம். ஆனா அந்த அன்பு அவருக்குள் அந்த கிரியை செய்ததால கூட இருக்கிறவங்க அவர் நடந்து போகும்போது அப்போ இந்த அன்பு கிரியை செய்கின்றது. அப்போ இப்படிப்பட்ட தேவ அன்பு நமக்குள் மனம் திரும்புதலை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய காரியமா இருக்கின்றது. நம்ம அதிகமா சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். ஈவன் கல்யாணம் ஆனால் கணவன்மார்கள் வந்து குடி பழக்கத்திலையோ தீய பழக்கத்திலையோ புகைக்கிறதா இருந்தால் அந்த மனைவியின் அன்பு அவர்களே அந்த பழக்கத்திலேருந்து வெளிக்கொண்டு வந்ததுங்கிறது நம்ம உலகத்தில் சாதாரணமாகவே. அப்போ உலகத்தில் இருக்க அன்பே இதை செய்யும் அப்படின்னா தேவனுடைய அன்பு எத்தனை பெரிய காரியங்களை செய்யும். ஆனால் சபையாகிய நாம் இந்த அன்பில் செயல்படுகிறோமா அப்படிங்கிறது தான் நம்மை ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டிய 3வது குறிப்புக்கு செல்லலாம். The true love brings the deep emotional intimacy. மெய்யான அன்பு ஆழமான உணர்வு பூர்வமான நெருக்கத்தை கொண்டு வரும். உண்மையிலே இந்த வேர்டு வந்து கர்த்தர் கொடுக்கும்போது இது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தூக்கத்தில் தான் கொடுத்தாரு. அப்போதான் இந்த செய்தி கொடுக்கணுங்கிறது எனக்கு புரிஞ்சது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வேர்டு வந்து நான் நெட்டில் கூட தேடி பார்த்தேன், இல்லை. த டீப் எமோஷனல் இன்டிமசி. ஸோ ஆழமான உணர்வு பூர்வமான நெருக்கத்தை கொண்டு வரும். இது எப்படி, நான் ஒரே ஒரு வசனங்கள் சொல்லி, யோவான் 15:15 இயேசு சொல்லுவார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். மோசே வந்து மலை மேலே போகும்போது அவர் எப்படி பார்க்குறாரு, முகமுகமாய் பேசும் பொழுது ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவதை போல அவரிடத்தில் பேசுறாரு. அப்ரஹாம் இடத்துல வரும்பொழுது அவர் ஒரு சிநேகிதனாய் கருதி அவர் வராரு. அப்போ தேவனிடத்துல இந்த அன்பு இருக்கிறதுனால அவர் நம்மளோட எப்படிப்பட்ட ஐக்கியத்தை வச்சிருக்கன்னா, இட்ஸ் அ டீப் எமோஷனல், அதாவது ஒரு உணர்வு பூர்வமான ஆழமான நெருக்கத்தை கொண்டு. இதை தான் அப்ரஹாம் இழந்து போனான். அவன் பாவம் செய்த பொழுது அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான், திரும்பி வரல. இந்த நெருக்கத்தை அவன் இழந்து போனான். இன்னைக்கு நம்ம தப்பு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, நம்ம குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டு இந்த இது நம்ம அந்த இன்டிமசியை, ஏன்னா பிசாசுக்கு தேவையான காரியம் இந்த இன்டிமசியை நீ இழந்துடணும், நீ திரும்பி போயிடக்கூடாது. ஆதாம் மனம் திரும்பதான் வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. விசுவாச பட்டியலில் இருக்காரான்னு தெரியல. ஆனால் டைரக்டா, அதாவது நேரடியாக முகமுகமாக தேவனோடு இந்த உணர்வு பூர்வமான ஆழமான இந்த நெருக்கத்தை கொண்டிருந்த தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாம் அதை இழந்து போனான். ஆனால் கிறிஸ்து இன்னைக்கு நம்ம ரெஸ்டோர் பண்ணி அதை கொடுத்திருக்கார், மீட்டு கொடுத்திருக்கார். அப்போ இந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பை நமக்கு
கொடுக்கின்றது. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு வசனமும் சொல்லுவாரு, இந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டா, யோவான் 15:13 சொல்வாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ இங்கேயே இந்த இன்டிமசியை பத்தி பேசும்போது நண்பரை குறித்து பேசுறோம். கணவன் மனைவி உறவு தானே மிகவும் இன்டிமசின்னா உண்மைதான். ஏன்னா அதுக்காக தான் சபையும் இதுவும் கொடுத்திருக்காரு. ஆதாமை கிறிஸ்துவாகையும் ஏவாளை சபையாகவும் கொண்டுதான் அவர் ஜீவிக்கிறாரு, அதை தான் கொடுக்கிறாரு. ஆனால் ஒளிவு மறைவில்லாமல் எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற இந்த அன்பு நட்பில் மட்டும் உண்டு. ஏன்னா அன்னைக்கு தேவன் இந்த உலகத்தில் இறங்கி அவருடைய பாரத்தை, அவருடைய அந்த இத்தனை மக்களை அழிக்க போகின்ற அந்த பாரத்தை சொல்வதற்கு தேவன் இந்த உறவு முறையை தான் எடுத்துக்கிறார். ஏன்னா அவர் இறங்கி வரும்பொழுது இதற்காக ஜெபிக்கணும், இவர்கள் ரட்சிக்கப்படணும். சோடமன் குமாரால் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் வெளியேற பெற்றதா தேவன் தெரிந்ததால அப்போ நட்பாய் தான் அவர் இறங்கி வந்தார். மோசையிடத்தில் நட்பாய் இருந்ததால் எல்லா காரியங்களும் பேசினார். இயேசு, நான் எதையும் மறைப்பதில், என் பிதா எதையெல்லாம் எனக்கு சொன்னாரோ அது அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்போ அதனாலதான் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸா, பிள்ளைகள் வளர்ந்துட்டா தோளுக்கு மேல வளர்ந்தா தோழனா இருக்கணும். ஸோ நம்மளுடைய வழக்கு மொழி இருக்கு. ஸோ தோழனா ட்ரீட் பண்ணுங்க. அப்போ இந்த அன்பு அந்த இன்டிமசிய, அந்த நெருக்கத்தை நமக்குள் கொண்டு வருகின்றதா அப்படிங்கிறது அப்போ இந்த அன்பு தான் நமக்குள்ள கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் அப்படித்தான் நம்மளை பார்க்கிறார், அந்த இன்டிமசியோட தான், அந்த நெருக்கத்தோடு தான். அப்போ உணர்வு பூர்வமான ஆழமான அன்பு நமக்குள் கிரியேட் செய்கின்றதா, இல்லைன்னா இந்த அன்பு அதை நமக்குள் உருவாக்கும். ஆமென். நாம் அடுத்த இது செல்லலாம். The true love brings the immersed understanding. இதோ நான் பைபிளில் தேடி, இது நெட்டில் தேடி பார்த்தேன், இவர் அன்னைக்கு கொடுத்தது. இம்மர்ஸ்டு ப்ரொஃபவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இம்மர்ஸ்டு பேப்டிசம் நமக்கு தெரியும். ஆனால் இம்மர்ஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? இது என்ன புதுசாக இருக்க வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு மறந்து போயிடுச்சு அன்னைக்கு. அவர் இந்த ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அப்போது அதுக்கப்புறமா நான் ரொம்ப நாளும், நேற்று நைட்டு ஒரு இது 3 ஆயிடுச்சு இது, அப்போ தான் இது வெளிப்படுத்தினார். இது என்ன காரியம் அவர் சொல்ல வர அப்படின்னா, உள்ளான புரிந்து கொள்ளுதல். அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியல, என்ன வார்த்தைகள் போட்டாலும் அது உள்ளான புரிந்து கொள்ளுதல். அப்போ உண்மையான அன்பு நமக்கு ஒரு உள்ளான புரிந்து கொள்ளுதலை கொண்டு வரும். இது எப்படிப்பட்ட அன்புன்னா, பேச வேண்டியதே இல்லை, பேசாதையே அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த 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 கிரியை தான், அந்த காரியம் தான் இந்த இம்மர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம நிறைய டைம்ல பார்த்துருப்போம். நான் வசனத்துக்கு போறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது வந்தால் இந்த குறிப்பாலேயே காரியங்களை இவங்களுக்கு இதை கொடுங்க சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கிற காரியங்களே நமக்கு இருக்கு. அப்போ அப்ரஹாம் இடத்துல தேவன் இறங்கி வந்த பொழுது, நீ ஜெபிச்சிடு, நான் சோடமன் குமாரை அழிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த மாதிரி நான் அழிக்க போறேன்னு சொன்னார். ஆனா இவருடைய அந்த துக்கம், அந்த ஆத்தும பாரம் சொல்லப்படாமலே அப்ரஹாமுக்கு அது புரிந்து கொள்ளது. இதுதான் இம்மர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில், பிள்ளைகள் அவங்க அந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்களிடத்தில் கொண்டிருக்க வேண்டிய அன்பு, நண்பர்களிடத்தில் இந்த அன்பு தான். சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இட் இஸ் அ அன்ஸ்போக்கன் எமோஷன்ஸ். நம்ம வெளிப்படுத்த வேண்டிய வார்த்தைகளினால் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. இருந்தால் இப்படிதான் தேவன் நம்ம ஜெபத்துக்கு வரும்பொழுது, நான் இன்னைக்கு இந்த காரியத்துக்காக சந்தோஷமா இருக்கேன், நீ என்னோட களி கூறு. இந்த காரியத்திற்காக நான் இன்னைக்கு துக்கமா இருக்கேன், நீ இதற்காக ஜெபி அப்படின்னு அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த அன்பை நமக்குள் ஊற்றி இருக்கின்றார். வசனத்தை நான் வாசிச்சுட்டு சொல்ல வரேன். கொலேசியர் 2:2, அதுல நடுவுல ஒரு பகுதி வரும். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியங்களை அறிந்து கொள்கின்ற, இந்த ரகசியங்களை அறிந்து கொள்கின்ற இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்கும். அப்போ தேவனுடைய இருதயத்தில் வைக்கப்பட்டுள்ள ரகசியங்களை உணர்ந்து கொள்வதற்கு அந்த உணர்ச்சி பூர்வமாக, ஸோ உணர்ச்சியில் அது உணர்வு பூர்வமான நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் உரியவர்களாக வேண்டும் என்பது இப்படி நான் வேண்டுகிறேன். அப்படி அப்போ இது அதாவது அந்த உணர்வு பூர்வமான தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நமக்குள் அது
உருவாக்குது. அதான் இது வந்து நம்ம அப்போ அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்த இந்த அன்பு தான் இது. ஸோ இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் நான் வந்து 2 ட்ராக் போயிட்டே இருக்கேன். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடியதற்கு பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களும் அப்படியே. ஏன்னா பிகாஸ் ஆல்வேஸ் த நேஷன் ஆஸ் த ஒரு எக்கானமி இருக்கும். த பேரல் எக்கானமி ஆல்சோ ஸ்மக்லிங் அவெல்லாம் எல்லாம் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐம் டேக்கிங் திஸ். ஸோ நம்ம உலகத்தில் இருக்கிறது தான் தேவன் வச்சிருக்காரு. நான் கடைசியில் சொல்கிறேன் இது ஏன் அவர் கொண்டு வராரு அப்படிங்கிறது. அப்போ இந்த காரியங்கள் அப்போ உலகத்துல நமக்கு தேவையா இருக்கு. இந்த காரியங்கள் பரலோகத்துல தேவன் இதை உருவாக்கிட்டே வருவார். நம்ம அடுத்த குறிப்புக்காக கடந்து செல்லாம். த ட்ரூ லவ் பிரிங்ஸ் த ஃபர்ம் ட்ரஸ்ட். மெய்யான அன்பு திட நம்பிக்கையை, அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்குள் கொண்டு வருகின்றது. இந்த இதை சொல்லும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். இதை வந்து அதிகமா பயன்படுத்தினவர் யாருன்னா சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா. எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், ஸோ நீ தான் எனக்கு பலம். அவரை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ நான் 3 வசனங்கள் மட்டும் அவர் சொல்ற அந்த இது சங்கீதம் 16:8 பார்த்தீங்கன்னா அவர் சொல்வாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அவர் எனது வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ என்னுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, நான் அசைக்க மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அது என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, நான் அசையாமல் இருப்பதற்கு காரணம் நீர். அப்போ இந்த இந்த அசைக்கப்படாத இந்த காரியம், இந்த நம்பிக்கை, இந்த இந்த ட்ரஸ்ட், அது நமக்குள்ள வந்து திட நம்பிக்கை எப்படி வருகிறது அப்படின்னா இந்த அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்ததா? நம்மளும் பல கடவுள்கள் வேண்டி இருக்கோம், இது பண்ணிருக்கோம், இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கு. எதனால? இந்த அன்பு நமக்குள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதுனால தான் அவரை நம்புறோம். அப்படிங்கிறது வந்து எப்படி வந்ததுன்னா இதெல்லாம் நம்மளா உருவாக்கிக்கல. சோ தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருப்பதனால தான் இந்த அன்பு, இந்த திட நம்பிக்கை நமக்குள் உருவாக்கப்படுகின்றது. இந்த அன்புனால தான் அது நமக்குள் கொடுக்கப்படுகின்றது. அதுலேயே அவர் சொல்வாரு 22:6 பார்த்தா சொல்லுவாரு, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் உன் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கின்றேன், ஆகையால் நான் தள்ளாடப்படுவதில்லை. ஸோ நான் விழுந்து விட மாட்டேன். ஸோ ஐம் ஃபர்ம், நான் வந்து நிலையா நிற்பேன். அப்போ நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. இது இன்னொரு வசனம் 62:8 சொல்வாரு, எக்காலத்திலும் அவரை நம்புவேன். இன்னைக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள், ஆனா நமக்குள்ள அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு நம்புவோம், அடுத்த நிமிஷம் பிரச்சனை வந்தோடனே மாறி போயிடுவோம், அதெல்லாம் இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு எக்காலத்திலும். தாவீது ராஜா மாதிரி கஷ்டம்லாம் நம்ம கடந்து போனாலும் 10% இல்லை, 1% கூட நம்ம கடந்து போனதே கிடையாது வாழ்க்கையில. எல்லாமே சௌகரியமா தான் இருக்கு. ஆனா நம்ம கஷ்டம் நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஆனா அவரை மாதிரி வந்து, ஏன்னா அவர் அப்படி ஓடினதுனால தான், பயந்து இருந்ததுனால தான் அவருக்குள்ள அந்த நம்பிக்கை வந்தது. ஏன்னா அவர் நம்பிக்கையா, ஏன்னா வேற வழி கிடையாது அவருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவர் ஓடின அத்தனை வருஷங்களும். அப்போ இந்த திட நம்பிக்கை வந்து நமக்குள் வந்து எப்படி கொண்டு வரப்படுனா இந்த அன்பு நமக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாவே இந்த உலகத்துல இருக்கப்போ சொல்லுவோம் வந்து அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஸ்ல இந்த ட்ரஸ்ட் இதுதான் அதனுடைய பலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் நம்பணும். இன்னைக்கு அமைச்சிட்டு என்ன நடக்குதோ என்ன பண்ணிடுவாங்க, இல்லை. அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கும் போதே நமக்கு இந்த நம்பிக்கைகள், அந்த அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை இருக்கும் பொழுது தவறு நடக்காத இருக்குன்னா, தேவன் அவருடைய அன்பை ஊற்றி நம்ம வச்சிருக்கும் போது இந்த நம்பிக்கை நம்ம இன்னும் எத்தனை காரியங்களை செய்ய வைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அப்படிங்கிறது இல்லை, தெரிஞ்சது வேற. நம்ம உணர்வுபூர்வமா இதை புரிந்து கொள்கின்றோமா? புரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள் தேவன் இன்னும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். நம்ம அடுத்த ஜெப குறிப்பா கடந்து செல்லலாம். அடுத்த பாயிண்ட் செல்லலாம். த ட்ரூ லவ் பிரிங்ஸ் த ஒன்னஸ் அண்ட் ஸ்பிரிட். மெய்யான தேவ அன்பு ஒருமனப்பாட்டின் ஆவியை கொண்டு வருகின்றது. நம்ம இப்போ முன்னாடி படிச்ச வசனம் தான் ரோமர் 5:5 எப்படி இந்த தேவ அன்பு ஊற்றப்படுது. அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியால். அப்போ முதல்ல அவர் ஆவியை தான் ஊற்றினார். அப்போ நம்மளுடைய பாத்திரத்துல ஆவியை தான் ஊற்றினாரு. அப்போ நமக்குள் அவருடைய ஆவி ஊற்றப்பட்டதுனால தான் அந்த ஆவி நம்முடைய ஆவியோடு ஒருமனப்பட்டது. ஸோ ஒன்னஸ் அண்ட் ஸ்பிரிட் எப்படி நமக்குள்ள வந்தது அப்படின்னா, அந்த ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டு இருப்பதினால தான் இந்த ஒருமனப்பட்ட ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம ஐக்கியம் எடுத்துக்கிறோம், சபை இருக்கு, இங்கெல்லாம் எப்படி நமக்குள்ள ஒருமனப்பாட்டு வருகின்றது? சகோதரருக்குள்ள, சகோதரிக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள இந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்து
இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, கிறிஸ்துவ ஃபேமிலியில நமக்குள்ள நிறைய இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இது இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மேஜரா இந்த ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டு இருப்பதினால தான் வந்து ஈவன் எபேசியர் 4:3 அந்த வசனம் தெளிவாகவே சொல்லும், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அப்போ சமாதானம் நமக்குள் நிலவி இருக்கும் பொழுது குடும்பங்களில் ஆவியின் ஒருமையை, இங்கிலீஷ்ல வந்து ஒன்னஸ் அண்ட் ஸ்பிரிட்னு இருக்கும். அப்போ ஒருமனப்பாட்டின் ஆவியை நம்ம காத்துக்கொள்ளணும். ஸோ இது வந்து பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, இதை உடைக்கிறது தான். ஒரு ஐக்கியம் எடுத்துக்கிட்டா, அந்த ஐக்கியத்துல ஒரு ஐஎஸ்பிஎஃப் எடுத்துக்கிட்டா, ஒரு சர்ச் எடுத்துக்கிட்டா, அந்த ஐக்கியத்தை உடைக்கணும். ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா, இந்த ஐக்கியத்தை உடைச்சிட்டா, அந்த ஃபெலோஷிப்பை உடைச்சிட்டா, அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டா, அவங்களுக்குள்ள அவன் ஈஸியா கிரியேட் செஞ்சிருவான். அப்போ இதை நம்ம ஜாக்கிரதையோட காத்துக்கொள்ளணும், ஒருமனப்பாட்டின் ஆவியை. அப்போ அதே மாதிரி அடுத்த அந்த வசனத்துல சொல்லும், இந்த ஆவியும் பிரசங்கி 4:12 பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த வசனங்கள்ல வரும். அந்த 4:12 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் இது எபேசியர் 3:16 பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆவி நமக்குள் உள்ளான தளம் உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்காக, வல்லமையாக நம்ம படுத்துவதற்காக இந்த ஆவி. ஸோ இதுக்காக நமக்கு தந்திருக்காரு. பிரசங்கி 4:12 பார்த்தீங்கன்னா, ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரி நூல் சீக்கிரமாய் அறுபடாது. அப்போ 2 பேர் இருக்கும், தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கின்றது. அப்போ 3 ஆவியும் நம்ம நூலை பார்த்துருக்கோம் இல்லையா, 2 நூலை திரிக்கிறதுக்கும் 3 நூலை நம்ம திரிக்கிறதுக்கும், இந்த நூல் தெரிஞ்சவங்க நம்ம திரிச்சு பார்த்தா தெரியும். அப்போ 3 நூலை வச்சோன்னா அது அறுபடவே விடாது. 2 நூல் கூட அருந்துரும். 2 நூலை நம்ம கட்டி இதெல்லாம் துணி காயப்படும்னா அருந்துரும். அதே 3 நூலை திரிச்சுட்டு நம்ம காய போட்டோம் அப்படின்னா அந்த நூல் அறுபடவே படுது. அதனாலதான் நம்ம இந்த டொயன் இதெல்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா 3 நூல் இருக்கும் அதுல. ஸோ முப்பரி நூல் ஒருபோதும் அறுபடாது. அப்போ இந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஏன் 2 பேர் குடும்பத்திலேயோ இல்லை வெளியே போகும் பொழுதோ ஜபத்தினோ மற்ற காரியங்களோ நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னா, அப்போ இப்படி ஆவியானவரோடு இருவர் சேரும் பொழுது ஒருவன் அந்த ஐக்கியத்தை பிசாசினால் உடைக்க முடியாது. இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ரகசியம். அப்போ இந்த காரியம் நமக்குள்ள தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டு இருப்பதினால் நமக்குள்ள இந்த ஒன்னஸ் அண்ட் ஸ்பிரிட், ஒருமனப்பாட்டின் ஆவி கிரியேட் செய்கின்றது, அது நமக்குள் உருவாகின்றது. நம்ம அடுத்த குறிப்பு சொல்லலாம். The true love brings the denying oneself. மெய்யான தேவ அன்பு சுயத்தை வெறுக்கும், தன்னை வெறுக்கும். என்னது, அதாவது உண்மை நேசிப்பது போல் பிறரும் நேசிப்புன்னு சொல்லிட்டு இவர் என்ன ஒன்ன வெறுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த லூக்கால சொல்லுவார் இல்லையா, பின்பு அவர்கள் எல்லோரும் அவரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, லூக்கால மட்டும்தான் சொல்வாரு, அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இது ஏதோ ஒரு நாளைக்கு, ஒரு நிமிஷத்துக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இல்லை, டெய்லி. அப்போ என்ன வெறுக்கிறது, நாம என்ன வெறுக்கணும் அப்படிங்கிறது வேதத்திலேயே தரப்பட்டிருக்கு. நான் அதை வாசிச்சுட்டு இதை சொல்றேன். உங்க 1 கொரிந்தியர் 10:24 வாசிச்சோம் அப்படின்னா, ஒருவனுக்கொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இதுதான் சுயத்தை வெறுப்பது. சுயத்தை வெறுக்கணும் அப்படின்னா, நம்முடைய சுயத்திற்காக, நம்முடைய விருப்பத்திற்காக, நம்மை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, நம்முடைய ஆசைகளை அதை நிறைவேற்றுவதற்காக அல்ல, பிறருக்காக. அப்போ குடும்பத்துக்குள்ள இட் இஸ் அப்போ இது என்னன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, இட் இஸ் அ சாக்ரிஃபைஸ், தியாகம், விட்டு கொடுப்பது, ஈல்டிங். ஸோ சாக்ரிஃபைஸும் ஈல்டிங்கும் இருந்தால் தான் குடும்பத்தில் கட்டப்படும். இல்லை எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இந்த சட்னி தான். இன்னைக்கு குடும்பத்தில் சாதாரணமாக பார்க்குறோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் வந்தப்போல்லாம் வந்து என்ன வைக்கிறாங்களோ அதுதான். ஆனால் இன்னைக்கு இவங்களுக்கு இந்த சாப்பாடு, இவங்களுக்கு இந்த சாப்பாடு, ஏன்னா இது இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்க ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க, இவங்க வந்து இதை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கூட ஒவ்வொன்று செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து, அதாவது நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக தான் நடக்குது, எல்லாம் ஒரு தப்பும் இல்லையே இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுல இல்லை. திஸ் இஸ் லீடிங் டு எ
ராங் டிரெக்ஷன். நம்ம அந்த காலத்தில் ஓகே பணம் இல்லாதால செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை. ஸோ ஒருவன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இப்போ சொல்லும் பொழுது அப்போல்லாம் வந்து இந்த ஸ்கூலில் ஒரு சாக்லேட்டு, அந்த அந்த இந்த க்ரீன் கலர் சாக்லேட் கொடுப்பாங்க அந்த பர்த்டேக்கெலாம் வந்து, அதை அங்கே சாப்பிட மாட்டோம், கொண்டு வந்து காக்கா கடி வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அப்போ நாங்களாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தோம், 5 பேர் 6 பேர். ஸோ அதை உடச்சி தான் சாப்பிடுவோம். இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இது எங்கேருந்து வருது? அப்போ நம்மை நாம் வெறுத்து நம்முடைய பிரயோஜனத்துக்காக அல்ல, பிறருடைய பிரயோஜனத்துக்காக. இதுதான் தேவராஜ்யம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதோ இதுவோ உங்களுடைய பிரயோஜனத்துக்காக அல்ல, தேவராஜ்யத்தின் பிரயோஜனத்துக்காக, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதற்காக, சுவிசேஷ பணிக்காக, மற்ற காரியங்களை தேவனுக்காக செய்வதற்காகத்தான் இந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கின்றது. இதுதான் டினையிங் ஒன் செல்ஃப். அதுதான் இயேசு அனுதினமும் உன்னுடைய சிலுவையை நீ சுமந்து என்னை பின்பற்றும் பொழுது என்னுடைய சீஷனாய் நீ இருப்பாய். ஸோ இன்னொரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு, அதை நம்ம ஏற்கனவே படித்தோம், யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நம்ம நினைப்போம் இது என்ன இயேசு வந்து இப்படி சொல்றாரு, ஒரு குடும்பத்தை கொடுத்து இதெல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்து சிநேகிதனுக்கு கொடுக்குற மாதிரி. ஏன்னா நீங்க இந்த ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்லாம் பார்க்கலாம், அவங்களுக்குள்ள இந்த அன்பு ஈவந்தோ ஒரு சைடு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்ஃபேச்சுரேஷன் இருந்தால் கூட நம்ம ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. அவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு தான் பல காலங்கள் நட்புகளாக மாறுறதும் காரணமாக இருக்குது. அந்த நட்புகள் அவங்க திருமணமாகி போகலாம், அவர்கள் பல இது போகலாம். இன்னைக்கு நிறைய அலுமினியம் இதெல்லாம் வந்துருச்சு நமக்கு. ஆனால் அந்த நட்பு ஜீவனை கொடுக்கக்கூடிய நட்பு, அந்த அன்பு நமக்குள் இருக்கணும். ஜீவனை கொடுக்க சொல்லி அவர் சொல்லலை, அவர் கொடுத்து முடிச்சிட்டார். ஆனால் இந்த டினாயிங், நம்மளை நாம வெறுத்து நம்ம தியாகம் செய்து ஈல்டிங் விட்டு கொடுத்து செயல்படுவதற்கு எந்த பலம் நமக்கு கிடைக்குதுன்னா, இந்த தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருப்பதினால் இது நமக்குள்ள உருவாக வேண்டிய ஒரு காரியமா இருக்கின்றது. தேவன் நமக்கிட்ட இது எதுக்காகனா, அந்த மெயின்லி வந்து தேவனுடைய குடும்பத்துல மட்டும் இல்லை, தெய்வ ராஜ்யத்திற்காகவும் இந்த காரியம் வந்து மிகவும் தேவனால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு காரியமா இருக்கின்றது. நாம் அடுத்த குறிப்பு செல்லலாம். The true love makes to walk holy life. மெய்யான அன்பு பரிசுத்த வாழ்க்கையில் வாழ நம்மை நடத்துகின்றது. இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நான் முன்னாடியே சொன்னபடி நம்ம உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீய பழக்கங்கள் இருக்கும்போது கல்யாணம் ஆனவுடனே ஒய்ஃபுக்காக விட்டுறேன், இட் இஸ் குவைட் நேச்சுரல் நம்ம அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பல சாட்சிகள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வந்தப்புறம் நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன், கிறிஸ்துவுக்குள் வந்தப்புறமா எவ்வளவோ பாவ பழக்கங்களை விட்டுட்டேன், எவ்வளவோ காரியங்களை நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம நடத்தினா ஒரு பாற்று. ஆனால் நான் ஒரு வசனத்தை வாசித்து 1 கொரிந்தியர் 7:14, எண்ணத்தினால் எனில் அவிஸ்வாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகின்றான். இது வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம். அவ்விஸ்வாசியான புருஷன் தன்னுடைய மனைவியினால் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றான். அவ்விஸ்வாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகின்றான். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. எத்தனை ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கார் பாருங்க. குடும்பம்ங்கிறது தேவனுடைய ஒரு பெரிய ரகசியம், தீர்மானம். ஆனால் இந்த உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம், ஈவன் இது நண்பர்கள் கூட பார்க்கலாம். நம்ம காலேஜ் டேஸ்ல மற்ற இதில் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள் ஈஸியாக இதுவாகும், ஆனால் நல்ல பழக்கங்களும் ஒரு சிலது வெளிப்படும். அதே போல் ஏன்னா அது பிற்காலத்தில் தான் அவங்களுக்கு புரியும், இதை நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன், இதை அவங்கக்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மாறி இருப்பாங்க. அப்போ உலகத்திலேயே இது செய்யுது அப்படின்னா, தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கும் பொழுது நாம் அந்த அன்பினால் மற்றவர்களை பரிசுத்தமாக்குகின்றோம். நம்ம அங்க பார்த்தோம், அது வந்து மனம் திரும்புதலை கொண்டு வருகின்றது. இங்க என்ன சொல்றாரு, பரிசுத்தம். அப்போ ரட்சிக்கப்படாத மனைவி இருந்தா தான் நம்ம யூஸ்வலா இந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை, இது அதற்காக மட்டும் அல்ல. நமக்குள்ள அநேக பிழைகள் உண்டு, கரைகள் உண்டு, திரைகள் உண்டு, நம்ம மாற வேண்டிய காரியங்கள் கொட்டி கிடக்கின்றது நமக்குள்ள. அப்போ இந்த காரியங்களை வந்து மாற்றுவது எது என்றால், நம்மை பரிசுத்தப்படுத்துவது என்றால் தேவனுடைய இந்த
மெய்யான அன்பு. அப்போ மெய்யான அன்பு நம் இருதயத்தில் இருந்தால் மற்றவர்களை இந்த அன்பு பரிசுத்தத்தில் நடக்க வைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு காரியம். அடுத்த குறிப்பு போகலாம். த ட்ரூ லவ் பிரிங்ஸ் த கம்ப்ளீட் சரண்டர் அண்ட் செல்ஃப்லெஸ் கமிட்மெண்ட்ஸ். தேவ அன்பு முழுமையான அர்ப்பணிப்பை கொண்டு வரும். சுயநலமற்ற கமிட்மெண்ட்ஸ்னா இதை கண்டிப்பாக செய்வேன், ஸோ உறுதிப்பாடு இதை கொண்டு வரும். நீங்கள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அதை கம்ப்ளீட் சரண்டராக இருந்தாலும் சரி, செல்ஃப்லெஸ் கமிட்மெண்ட்ஸாக இருந்தாலும் இது நான் ஆப்ளிகேட்ரி. இது கட்டாயமாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுல இட் இஸ் அ சாய்ஸ் காட் ஹஸ் கிவன். நீ ஒன்று அர்ப்பணிச்சுக்கோ, அர்ப்பணிக்காதப்போ அது உன்னுடைய விருப்பம். நான் பின்னாடி நான் அடுத்து சொல்கிறேன். சில காரியங்களை ஆப்ளிகேட்டரியாக கொடுக்குறாரு நமக்கு, அதாவது கட்டாயமாக கொடுக்குறாரு. இது கட்டாயம் கிடையாது. ஆனால் வேதம் சொல்கின்றது, ரோமர் 12:1 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, எது புத்தி உள்ள ஆராதனை அவர் சொன்னார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவன் விரும்புகின்ற பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட அப்போ டோட்டல் சரண்டர் பண்ணும் பொழுது அப்போ இந்த சரீரத்தையே நம்ம கொடுக்கறது ஒரு முழு அர்ப்பணிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகளை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை பார்த்தா இது எப்படி நமக்குள்ள வரும் அப்படின்னா, சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்துல. ஏன்னா நம்ம நிறைய டைம்ல நம்மளுடைய எஃபர்ட்டு, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய அறிவு, இந்த காரியங்களைத்தான் நம்ம அதிகமாக சார்ந்திருக்கோம், தேவனை சார்ந்திருக்கிறதில்ல. இப்போ சாட்சி சொல்லும்போது கூட இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அப்புறமா நமக்கு வேற வழி இல்லை, அவர் தான் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரும். ஆனால் சின்னது வரும்போது நம்ம சார்ந்து இருக்கிறது இல்லை. நான் எல்லாருமே சொல்கிறேன், நான் பொதுவாக எல்லாரும் அப்படி இல்லை, பட் சொல்கிறேன், நம்ம பொதுவாக நம்ம கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அப்போது நம்ம அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அப்போ சார்ந்திருக்கும் பொழுதுன்னா இந்த கம்ப்ளீட் சரண்டர், முழுமையான அர்ப்பணிப்பு சரணாகதி நமக்குள்ள வரும் பொழுது அந்த காரியங்களை, ஏன்னா அடுத்த வசனம் சொல்லணும் நமக்கு, அதில் உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுது, அது வாய்க்க செய்வார். ஸோ இ ப்ராஸ்பர்ஸ் த வேஸ். எப்படி பண்ணுவார் அப்படின்னா அவரை நாம சார்ந்திருக்கோம். அப்போ அது எப்படி வரும்? அப்போ நம்ம முழுமையான சரணாகதி இருக்கும்போது. அப்போ செல்ஃப்லெஸ் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? சுயநலமற்று. அப்போ இந்த காரியங்களை நம்மளுடைய விருப்பத்தின்படி அல்ல, நாமளே ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதுதான் செல்ஃப்லெஸ் கமிட்மெண்ட்ஸ். ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்போ இந்த முழுமையான அர்ப்பணிப்போ இல்லை சுயநலமற்ற உறுதிப்பாடோ நமக்குள்ள வரணும்னா மனத்தாழ்மை தேவையான காரியமாக இருக்குது. ஸோ நம்ம ஹம்பிள் ஆக்காத நம்மளால பண்ணவே முடியாது. நீங்கள் எடுத்துக்கோங்களேன், குடும்பத்தில் எடுத்துக்கோங்களேன், பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன், பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், மற்ற உறவுகளை எடுத்துக்கோங்களேன். நம்மளால ஒரு சின்ன காரியத்தை கூட நம்மளால அந்த அந்த காரியங்களை நம்ம, ஏன்னா கணவன் மனைவில சொல்றேன், அது விட்டு கொடுக்கவோ அந்த சரணாகதியை அடையவோ முடியறதில்லை முழுமையா. எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா முழுமையா. ஏன்னா அவர் சொல்றது இட் இஸ் நாட் எ பார்ஷியல் சரண்டர். அர்ப்பணிப்பு இல்லை, சரணாகதி இல்லை, முழுமையான த கம்ப்ளீட் த டோட்டல் சரண்டர். அப்படி கொடுக்கும் பொழுது நான் சொல்லுவேன், எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு காரியம். ஒவ்வொரு மனைவியும் நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம், ஒரு கணவனுக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது அந்த மனைவி உயர்த்தப்படுகிறார். கணவன் எல்லா காரியங்களும் மனைவியோடு கலந்தாலோசித்து செய்யும் பொழுது அந்த கணவன் மகிமைப்படுகின்றான், உயர்த்தப்படுகின்றான். இது பார்த்தீங்கன்னா இந்த பிரமாணம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு, நமக்கு தெரியாதையே செயல்படுது இந்த பிரமாணம் இந்த உலகத்திலேயே கூட நீங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இந்த காரியங்களை தேவன் எதிர்பார்க்கும் பொழுது எதற்காக அப்படின்னா, நாமும் இதை கிரியை செய்வதற்கு அந்த தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்ட பிறகுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இது ஊழியத்திற்கு அவர் முக்கியமா எதிர்பார்க்கிற அன்பு. நீ ஊழியத்துக்கு நீ வழையா செய்யறியா, என்னுடைய ராஜ்யத்திற்காக உன்னை நீ முழுசா அர்ப்பணி. அப்போ மனத்தாழ்மை தேவை. அதே மாதிரி செல்ஃப்லெஸ் கமிட்மெண்ட்ஸும் உனக்கு தேவை. சுயநலமற்ற நீ இந்த காரியத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த காரியத்தில் நான் கிரியை செய்ய முடியும் அப்படிங்கிறது தேவன் நமக்கு எதிர்பார்க்கின்ற காரியம். அடுத்து இந்த ட்ரூ லவ் பிரிங்ஸ் த zeal for God, Lord. கர்த்தருக்கான வைராக்கியம் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அது விட்டுருங்க, விசுவாச வாழ்க்கைக்கு நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமான காரியம். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது இது முக்கியமான காரியம். நான் இது ரொம்ப வசனத்துக்கு போகலை, ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால, ஸோ இது நமக்கு அந்த
கிறிஸ்துவுக்குள் நிற்பதற்கும் தேவனுடைய கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் அந்த ஜீல் இருந்தால் மட்டும்தான், அந்த வைராக்கியம் இருந்தால். ஆனால் உலகத்தில் நமக்கு நிறைய வைராக்கியங்கள் இருக்கு, அது ரொம்ப சாதாரணமா. ஆனா தேவன் எதிர்பார்ப்பது அவருக்குண்டான வைராக்கியம் நமக்குள் இருக்கின்றதா. அப்போ இது எப்படி நமக்குள்ள வரும் அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டு இருப்பதனால், தேவ அன்பு நமக்குள் நிறைந்திருப்பதனால மட்டும்தான் இந்த ஜீல் ஃபார் காட், அதாவது கர்த்தருக்குண்டான வைராக்கியம் நமக்குள்ள வரும். அடுத்த இது, த ட்ரூ லவ் டேக்ஸ் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மெய்யான அன்பு பொறுப்புகளையும் கடமைகளையும் கொண்டு வரும். இது வந்து ஆப்ளிகேட், இது வந்து கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது, இதில் நமக்கு சாய்ஸே கிடையாது. குடும்பத்தில் கடமைகள் செஞ்சாகணும், பொறுப்புகளை செஞ்சாகணும், இல்லை எனக்கு இதில் அப்படின்னு எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஸோ கண்டிப்பாக நாம் செயல்படுத்த வேண்டியும் ஒரு வசனத்தை சொல்லி அதில் அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ என்ன இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தத்தின்படி அவர் என்ன எனக்கு கொடுத்துருக்காரோ அதை செய்யறது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் செய்து முடிக்கிறேன். நான் அதை செய்து முடிப்பது, அந்த கிரியையை செய்து முடிப்பது எனக்கு தடப்பட்ட கடமை. நான் அதை செஞ்சு முடிப்பேன். அப்போ அதாவது இயேசு வந்து டேக்ஸ் த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் த டியூட்டிஸ், அதை அவர் வந்து அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்கிறார். இது வந்து அவர் விருப்பமே கிடையாது, ஆப்ளிகேட்டரியா அவர்கிட்ட கட்டாயமா செஞ்சாகணும்னு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து ஏத்துட்டு தான் இங்க வந்திருக்காரு. ஏன்னா அது மனித குலத்திற்காக, அந்த அன்பிற்காக அவர் வந்திருக்காரு. அப்ப அது எடுத்துக்கொள்ளுது. ஈவன் கலாத்தியர்ல அதை குறித்து சொல்லும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் பாத்தீங்கன்னா, ஒருவன் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜபத்திலேயோ இல்ல மற்ற காரியங்களிலோ நம்ம பாரப்பட்டு அவர்களை சுமக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய எந்த பிரமாணம்? இட் இஸ் லா ஆஃப் லவ், அன்பின். எஸ், ராஜரீக, அது என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம் வேதத்துல எபிரேயர்ல சொல்றாரு. அப்போ என்ன? அப்போ அன்பின் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட, இட் இஸ் ஆப்ளிகேட்டரி. இதுல உங்களுக்கு வந்து சாய்ஸே கிடையாதுங்கிறாரு, இது கட்டாயம், அவ்வளவுதான். ஸோ அந்த பொறுப்புகளையும் இதையும். ஈவன் அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இது என்ன? இட் இஸ் மை டியூட்டி, அவ்வளவுதான். நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. அப்போ சுவிசேஷத்தை சொல்வது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய சாய்ஸ் இல்லை, போடப்பட்ட கடமையா இருக்குது. அப்போ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் திஸ். அப்போ என்ன காரியத்தை அப்படின்னா, ஒரு குடும்பத்துல மட்டும் இந்த காரியங்கள் இல்லை, தேவராட்சியமும் இதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இப்படிப்பட்ட பொறுப்புகளையும் கடமைகளையும் நமக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டு தான் அவர் தேவராஜ்யத்துக்கு எதிர்பார்க்கிறார். அதை குடும்பத்துல செயல்படுத்தும்படி நமக்கு சொல்றாரு. நீங்க சொல்லலாம், உலகத்துல ஏற்கனவே அவங்க செஞ்சுதான் இருக்காங்க, அவங்க செய்வதற்கும் நாம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதை நாம உணர்ந்து கொள்ளணும். அடுத்து நம்ம குறிப்பு செல்லலாம். த ட்ரூ லவ் கிவ்ஸ் த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். மெய்யான அன்பு வந்து அக்கறையும் பாதுகாப்பும் கொடுக்கும். இது ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசத்திலும் கெட்டவனா இருப்பான். அப்போ முக்கியமான காரியம் வந்து நம்ம குடும்பத்தை விசாரிக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆதாம் வந்து இந்த காரியத்தை தான் தவறி போனார். சர்ப்பம் ஏதேனின் தோட்டத்துக்குள்ள ஒரு நாள்ல வந்து நடக்கல, அது பல வருஷங்களாக, ஈவன் நமக்கு தெரியாது அது வந்து எவ்வளோ பீரியட் அப்படின்ட்டு. அது வந்து உட்கார்ந்து அவனுக்கு வந்து தரப்பட்டது 2 வேலை தான். அதை அவன் காக்கவும் பண்படுத்தவும் வேண்டும். 2 காரியம் அவனுக்குள்ள, அதாவது தரப்பட்டது, அந்த ஏதேனில் உள்ள தோட்டத்தை அவன் காக்கணும், பண்படுத்தணும். ஏவாளை காக்கணும், நடத்தணும், பண்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ சபையாகிய ஏவாளை அவன் செய்ய வேண்டிய இந்த 2 காரியங்களை செய்யணும். அப்போ இந்த 2 காரியம் அவன் தவறிட்டான். தவறினால தான் வந்து எங்க வெளியே இருந்த
அது வந்து காட்டு மிருகம், நாட்டு மிருகம் அல்ல, சர்ப்பம். அப்போ காட்டு மிருகம் நாட்டுக்குள்ள வருது, வந்து இங்க உக்காந்துட்டு பல நாட்கள் பேசி அது செயல்படுது. இந்த 2 காரியத்தையும் அவன் செய்ய தவறினால தான் வந்து இன்னைக்கும் குடும்பங்களிலும் இதே காரியங்கள் தான். மனைவி வந்து புருஷன்மார்களுக்கு தெரியாத சில காரியங்களை செய்யும் பொழுதும், அதே மாதிரி கணவர்கள் மனைவிகளுக்கு தெரியாம பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்லாம என்ன நினைச்சுக்குவாங்களோ பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், ஏன்னா சிம்சன் வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. அவன் அன்னைக்கே சொல்லியிருந்தான்னா அன்னைக்கு அந்த அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருப்பாங்க அவங்க அம்மா அப்பா. அவன் வந்து கடைசி அந்த நிலைக்கு போயிருக்க தேவையில்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் கண்கள்லாம் எடுக்கப்பட்டு, அப்போ இந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்காக தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கின்றது. இதை வந்து யோபுவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். யோபு 1:10 நம்ம பார்த்தோம்னா பிசாசு சொல்லுவான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அப்போ தேவன் இந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கார். நம்ம அப்போ தேவனிடத்துல அப்போ அவர் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். குடும்பத்துல மட்டும் தேவ ராஜ்யத்திலும் அப்போ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அந்த காரியங்களை. ஸோ இந்த காரியத்தையும் அப்போ அக்கறையும் பாதுகாப்பும் தேவ அன்பு நமக்குள் கொண்டு வருகின்றது. அடுத்து, த ட்ரூ லவ் ஒன்லி காம்ப்ளிமெண்ட்ஸ் பட் நெவர் கண்டம்ஸ். மெய்யான அன்பு பாராட்டுமே தவிர குற்றப்படுத்தாது. இதை நம்ம குடும்பங்களில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக நமக்கு வந்து குறை சொல்றதுங்கிறது வந்து யூஸ்வலாக நமக்கு வந்துடுது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேவன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போகும் பொழுது எவ்வளோ தப்பு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அவர் நம்ம நீ இதை செஞ்சுட்ட அப்படின்னு அவர் குற்றப்படுத்தியிருக்காரா? ஒரு பொழுதும் அவர் நம்மை குற்றப்படுத்துவதே இல்லை. பரவாயில்ல, நான் வந்து மன்னிப்பு தரேன், திருப்பியும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் நம்மளை சேர்த்துக்கிறார். அதனால தான் அவர் சொல்லார், இமை பொழுது நான் கோபப்பட்டாலும் இசையால உடனே சேர்த்துக்கிறேன். அப்போ ஆனால் இந்த இந்த சுவாபம், இந்த ஆட்ரிபியூட் நமக்குள்ள இல்லை. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருந்தாலும் அப்போ அதே மாதிரி ஒன்லி காம்ப்ளிமெண்ட்ஸ், அவர் ஒன்லி அப்ரிஷியேட், அவர் வந்து பாராட்ட மட்டும்தான் செய்வார். நீ இதை நல்லா செஞ்சிருக்க, இது செஞ்சிருக்க, இன்னும் இதை இப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர தேவன் எப்பவுமே வந்து, நான் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, இது ஒரு முக்கியமான வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள், அதெல்லாம் இருக்கட்டும், பலவீன பாட்டுமாக உங்க ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவாகத்தோடே அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களுக்கும் இந்த இது மட்டும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்வர்களாகும்படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இந்த லாஸ்ட் போர்ஷன் நம்ம கவனிக்கணும். அப்போ ஒரு மனைவியை ஒரு புருஷன் கனப்படுத்தும் பொழுது மட்டுமே அவனுக்கு என்ன பரிபூர்ணப்படுது? நித்திய ஜீவனாகிய கிருபையை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும், ஆனா நித்திய ஜீவன் வந்து சுதந்திரிப்பு, இட் இஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ். அத்தனை பேருக்கும் அது ஃப்ரீயா கொடுக்கப்படல. அப்போ குடும்பத்தினுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அப்போ மனைவியை புருஷன் கனப்படுத்துவது என்பது வந்து முக்கியமான காரியமாய் இருக்கின்றது. கனப்படுத்தினால்தான் அவனுக்கு, அந்த புருஷனுக்கு, அந்த குடும்பத்திற்குள் உள்ள அந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவன் பூரணப்பட்டு நித்திய ஜீவனின் கிருபையை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது வந்து ஒரு பெரிய ரகசியம் அது. அப்போ இதை ஈவன் பிகாஸ் புருஷன் குடும்பத்திற்கு மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்குன்றான் அது. ஸோ அதனால இந்த காரியத்தை கொடுத்து அப்போ கனப்படுத்துவது அப்போ அப்படிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட்ஸுங்கிறது வேதம் சொல்கின்ற முக்கியமான காரியமா இருக்கின்றது. அதே மாதிரி தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன காரியங்களும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி குற்றப்படுத்துறதுங்கிறது யூஸ்வலாக நமக்குள்ள வரக்கூடிய காரியம். ஆனால் அது இல்லை. அப்போ அதை கண்டம்னேஷன் பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாதுங்கிறது இன்னொரு வசனத்தில் சொல்லுவாரு. கொலேசியர் 3:19 நம்ம வாசிக்கும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்ப என்னன்னா, அவங்கள வந்து குற்றப்படுத்தாதீங்க, கடிந்து பேசாதீங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கின்ற காரியமாய் இருக்கின்றது. அப்போ இது தேவராஜ்யத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கின்ற காரியமாய் இருக்கின்றது. அவர் எப்போ நம்ம குற்றப்படுத்துறதில்லை, பிசாசை மட்டும்தான் குற்றப்படுத்துறான். அதனாலதான் நமக்குள்ள கில்ட்டினஸ் வருது, நமக்குள்ள வந்து குற்ற உணர்ச்சி வருது, தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு திருப்பி அவருடைய பிரசனத்துக்கு போக மாட்டேங்கிறோம் நம்ம. அதை ஏன்னா அவன் எதிர்பார்க்கறது அதுதான்.
சுட்டிக்கிறாரு. ஏன்னா சிற்றிப்பு இல்லாத பிள்ளை. அதுல சத்தமே அதான் சொல்றேன். ஆனா கடிந்து கொள்வதற்கும் சுட்டி கண்டம் பண்றது கிடையாது. அதுதான் சொல்றேன். இது நெவர் கண்டம்ஸ். அவர் வந்து எப்பவுமே குற்றப்படுத்துறது கிடையவே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா சிற்றிப்பு நமக்கு தேவை. ஏன்னா நம்ம சரியாகணும். அதெல்லாம் அவர் செஞ்சுட்டே தான் இருக்கார். ஆனா நம்ம சாதாரணமாவே பாத்தீங்கன்னா குற்றப்படுத்துவதும், அடுத்தவங்கள குறை சொல்வதும், ஈவன் நியாயம் தீர்ப்பு செய்யறதும், அந்த 3 காரியங்களை செய்ய வேண்டாம்னு வேதம் சொல்லுது. ஆவியானவர் செய்வாருன்ட்டு. ஆனா இது 3மே நம்ம செய்யறோம். குறை சொல்றோம், குற்றப்படுத்துறோம், நியாயம் கூட தீர்க்கிறோம் நிறைய நேரங்கள்ல. ஈவன் கணவன் மனைவிக்குள்ள இல்லை, பொதுவான காரியங்கள் கூட நடக்கும் பொழுது கூட. அப்போ தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படும் பொழுது இந்த காரியங்கள் தேவன் நமக்குள் உருவாக்கி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம எப்படி நடக்கும் அப்படின்னா நிச்சயமா நம்மளால முடியாதுங்க. அதான் சொல்ற, பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, என்னுடைய ஆவியினால். இந்த ஆவி தான் அன்பா ஊற்றப்பட்டிருக்கு. ஆவியானவர் ஊற்றப்படும் போது தான் அன்பு ஊற்றப்பட்டது. அப்போ இந்த அன்பு தான் நமக்குள் இதற்கு டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் பாயிண்ட், த ட்ரூ லவ் கிளைம்ஸ் த ரைட்ஸ். மெய்யான அன்பு உரிமையை கோரும். ஸோ உரிமைகளை கோரும். எபேசியர் 4:1. இது என்ன அப்படிங்கிறது வேதத்துல இருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டேன். நமக்குள்ள பரலோக ராஜ்யம் என்ன உரிமையை கோருது. நம்ம ஃபேமிலிஸ்ல நமக்கு தெரியும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வேணும் அது வேணும், நமக்கு என்ன வேணுங்கிற உரிமைகள். தேவராஜ்யம் ஒரு காரியத்தை நமக்கிட்ட எதிர்பார்க்குது. 4:1 தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருங்கள். இது பரலோக ராஜ்யம். அப்போ நம்ம கேட்கலாம், தேவனை எதிர்பார்க்காத அன்பு, இப்போதானே சொன்னீங்க அகாப்பே அன்பு, இட் இஸ் அன்கண்டிஷனல் அன்எக்ஸ்பெக்டட் லவ். ஆனா சில காரியங்களையும் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் அவர் சொல்றாரு. இட் கிளைம்ஸ் த ரைட்ஸ். உரிமைகளை அவர் கோர்றார். எதுனா ஒவ்வொருத்தருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்கு. நீ ஊழியம் செய்யணுங்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. ஈவன் அந்த வசனங்களை பார்த்தோன்னா எபேசியர்ல வந்து 4 வசனங்கள் வரும். அந்த 4 வசனங்களை சொல்லுவார் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். பரிசுத்தத்தோடு இதுன்னு அவர் ஒரு 4, 5, 6 பாயிண்ட் வரும். அப்போ அது அப்போ வந்து இந்த எந்த உரிமைன்னா அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்கும்படியாக பரலோக ராஜ்யம் நமக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே தான் குடும்பத்திலையும். நான் அதிகமாக எக்ஸ்பிளேஷன் இல்லை, நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இட் இஸ் இப்போ இந்த தேவ அன்பு நமக்குள் இருந்தால் அப்போ என்ன பலன் கிடைக்கும் நமக்கு? ஏன்னா ஏதோ காரணத்துக்காக தானே தேவன் இந்த அமைப்பு வச்சு இவ்வளோத்தையும் பண்ணி எல்லா காரியத்தையும் செஞ்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ரோமர் 8:36 சொல்லுவாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அவர் சொல்லுவார், இந்த அன்பு நமக்குள்ள ஊட்டப்பட்டிருந்தா உபத்திரமோ வியாகுலமோ துக்கமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ 38 சொல்லுவாரு, மரணமோ ஜீவனோ தேவதூதரோ அதிகாரமான வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானும் வருகின்ற காரியங்களாக இருந்தாலும் வெளிப்படுத்த, அதாவது அது என்ன காரியங்கள் இருந்தாலும் வந்து இந்த அன்பு, ஏன்னா இந்த அன்பை தான் அவர் நமக்குள்ள ஊத்திருக்காரு. அப்போ இது எதுவுமே நம்மளை பிரிக்காது. அப்போ அந்த வசனத்தை நடுவில் அவர் ஒரு பாயிண்ட் சொல்வாரு 37, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறனாலே முற்றும் ஜெயம் கொள்க. அப்போ வேதம் சொல்லுது ஜெயம் கொள்கிறாய் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. இஸ் அ மோர் தென் கான்குரர்ஸ். வெற்றி பெற்றவர்களை விட நம்ம மேலானவர்கள். அப்போ இந்த வெற்றியை நாம பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் போதுமா? பழைய காரியங்கள் நமக்கு இருக்கு வேதத்துல இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை தேவ அன்பு லேக்கிங்கா இருக்க, குறையா நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால பல காரியங்களை வெற்றி கொள்ள முடியாத இருக்கும் சபையாகினா. ஏன்னா தேவ அன்புல பூரணப்படலை. அவர் எதிர்பார்க்கிறது நான் இதை அன்பை கொடுத்துட்டேன் அப்படியே நம்ம பூரணப்பட்டுருவோம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் இந்த அன்பில் நாம் வளர்ந்து பூரணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம ஜெயம் கொள்வதாக இருக்கும். அதனுடைய பலன் வந்து வெளிப்படுத்தின விஷயத்துல 2:4 சொல்லுவார். ஃபர்ஸ்ட் 2:4 வாசிப்போம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்போ தெளிவா தெரியுது. அப்போ ஆதியில இந்த அன்பை தான் நமக்குள்ள ஊத்தினாரு. ஆனா இன்னைக்கு அது குறைஞ்சு போச்சு. அன்பு போயிடல, அவர் சொல்லல. ஆனா அந்த அன்புல உலக காரியங்களும் நம்ம காரியங்களும், ஏன்னா we are comfortable in Christ, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துட்டோம். அந்த அன்பு அதுலயே சொல்லுவாரு அதை என்ன அப்படின்ட்டு 2:7 சொல்லுவாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுவன் காதுள்ளவன் கேட்கப்படுவன், ஜெயம் கொள்கிறவன் ஏவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எது ஆதாம் அந்த ஏதேனின் தோட்டத்தில் மத்தியில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து போனானோ அந்த கனியை பெற்றுக்கொள்வதற்காக தான் இவ்வளோ ப்ராசஸ்.
அப்போ இந்த ஜீவ கனியை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஜெயம் கொண்டவர்களா இருக்கணும். ஜெயம் கொண்டவர்களா நம்ம இருக்கணும்னா நமக்குள்ள அந்த தேவ அன்பு கிரியை செய்யணும். இத்தனை காரியங்களை அவர் கொடுக்கிறாரு. இத்தனை காரியங்களை கொடுத்து நாம் ஜெயம் கொண்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து அதன் பிரகாரம் தான் நம்ம அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவ விருட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். இதை சுதந்திரத்துக் கொள்கின்றோம். இது பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியம். அதனால அவர் அந்த சுடரொளி பட்டயத்தை வச்சிருக்காரு. மற்ற காரியங்கள்லாம் வேதம் சொல்கின்றது. அப்போ இத்தனை அன்பு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான் காரணம். அப்போ இந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளும், கணவன் மனைவியோ பிள்ளைகளோ நட்போ எல்லாத்துக்குன்னா இது ஒரு ஆத்மாத்மான உறவு. இட் இஸ் நாட் த, நான் முதலே சொன்னேன், இது மனதில் ஏற்கப்படுகின்ற தீர்மானம் அல்ல, இது இருதயத்தில். ஸோ அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த உறவு இது ஹார்மோனியஸ் பாண்டேஜ். இது ஒரு சுகமான இனிமையான ஒரு பிணைப்பு. இது நண்பர்கள் மத்தியில பார்க்கலாம் அந்த காலேஜ் டேஸ்ல அது. ஸோ கணவன் மனைவி கூட அப்படிப்பட்ட இதுல இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் வைத்திருக்கின்ற காலம். ஸோ உலகத்தில் இருக்கின்ற அன்பு முடிந்து போகும், அழிந்து போகும். ஈவன் நம்ம ஃபெலோஷிப்ல, மற்ற இதுல, சபையில எல்லாமே இந்த உலகத்துல முடிந்து போகும். இந்த அன்பெல்லாம் இந்த உலகத்தோட நின்று போகும். ஆனால் தேவன் நமக்குள் கொடுத்திருக்கின்ற அன்பு நித்தியத்திற்கும், வேதம் சொல்கிறது எவர் லாஸ்டிங்லா. ஸோ நித்தியத்திற்கு அந்த அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு, இங்க இல்ல பரலோகத்துல போனாலும் இந்த அன்பு இன்னைக்கே நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். ஒரே ஒரு காரியம் அவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, இன்னைக்கு நாங்க சபைக்கு போறோம், சண்டே போறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஆஃபரிங்ஸ் கொடுக்குறோம், டைட்டிங் அதாவது தசமபாக கொடுக்குறோம், எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கோம், நற்கிரியைகள் செய்கிறோம். ஆனால் சபை இந்த உணர்வுள்ள, அவர் என்ன சொன்னாரு, இட் இஸ் அ எமோஷனல் ஃபர்ம் டெசிஷன். இந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? அப்படி இருந்தால் நாம் வழுவி விடாதபடி இருப்போம். எபிரேயர் சொல்வார், வழுவி வருகின்ற இருதயத்தின் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. அப்போ இந்த அன்பு நமக்குள் இருந்தால் மட்டுமே இந்த அன்பில் நாம் நிலைத்து நிற்க முடியும். இதை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இந்த தேவ அன்பு தான் நமக்குள் இருக்கின்றது. இதைத்தான் அவர் சொல்றாரு, இதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஆவியானவர் தரப்பட்டிருக்கின்றார். ஆவியானவரின் மூலம் தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கின்றது. அந்த அன்பு நாம் தீர்மானம் ரட்சிக்கப்படும் பொழுது இருதயத்தில் விசுவாசித்தவரை ரட்சிப்போம் என்று வாயினால், அப்ப இருதயத்தில் நம்ம தீர்மானம் எடுத்து தான் வரோம். அப்போ தீர்மானம் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த அன்பு இத்தனை குணாதிசயங்களை நமக்குள் உருவாக்குகின்றது. வேதத்துல 13 சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பாகம். அப்போ இதெல்லாம் நமக்குள்ள கொடுத்து எங்க கொண்டு வந்து விடுறாரு அப்படின்னா, இதைக்காக தான் நான் முதலே சொன்னேன், கடைசியில் சொல்றேன்ட்டு, உலகத்தில் காண்கின்ற சகோதரனையே நீ அன்பு செலுத்தலைன்னா காணாத என் தேவன். அப்போ இந்த அன்பு இப்படி கிரியை செய்யணும் அப்படின்னா உனக்குள்ள உலகத்துல உறவு தேவை. இந்த உறவுகள்ல நீ இருந்தா மட்டும்தான் இதை செலுத்த முடியும். என்னால பரலோக ராஜ்யத்தின் தரிசனங்களை நிறைவேற்றணும் அப்படின்னா இது உன்னால முடியறதுக்கு இந்த கிரியையை நான் வச்சிருக்கேன். அப்போ இந்த கிரியைகள் அதுக்காக தான் வச்சிருக்காரு. அதனால தான் குடும்பத்துல ஒரு ட்ராக் நான் சொல்லிட்டே வந்தேன். இன்னொன்னு, பரலோக ராஜ்யத்தில் தேவன் எதிர்பார்க்கின்ற இந்த காரியங்கள் நமக்குள் பூரணப்பட வேண்டும். பூரணப்படும் பொழுது தேவன் இதை நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக, அதுதான் அல்டிமேட். நித்தியத்துக்கும் அவரோடு இருக்கிறதுக்காக தான் சபையை தெரிந்து கொண்டிருக்கார் சொந்த ரத்தத்தினால. ஸோ தேவன் நமக்கு அந்த கிருபைகளை அளிப்பாராக. தேவன் இவ்வளவு நேரம் நம்மளோட பேசியதற்காக ஒரு நிமிடம் அவரை துதித்து இந்த செய்தி வேலையை நாம் முடித்துக் கொள்ளலாம். எங்கள் பரலோக அன்பின் தேவனே, உம்முடைய அன்பின் வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கர்த்தாவே நீர் அசைவாடிக்கொண்டு அப்பா எங்களோடு கர்த்தாவே இவ்வளவு நேரமும் நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை மாற்றிடும். இது எங்களால் கூடுகின்ற காரியம் அல்ல ஆண்டவர், ஆனால் உம்மால் கூடும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனே. அன்பில் பூரணப்பட்டவர்களாய் உம்முடைய வருகையில் காணப்படுவர்களாய் சபையை கர்த்தாவே நீர் பூரணப்படுத்துகின்ற தேவன், எங்கள் மீது கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன் உம்மை போல் ஒருவரும் இல்லை ஆண்டவர். எங்கள் மீது கரிசனமும் அக்கறையும் உள்ளவர் வேறு ஒருவரும் இல்லை. உம்முடைய ஆவியும் அன்பையும் தந்திருக்கின்றேன். உம்முடைய வார்த்தையை அனுப்புகின்றேன். எங்களை உருவாக்குகின்ற வார்த்தை, மெய்ப்பிக்கின்ற உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை, அந்த வார்த்தை இந்த மெய்யான தேவ அன்பு எங்களுக்குள் கிரியை செய்ய நாங்கள் மாற உணர்வுள்ள சபையாய் உம்முடைய பார்வைக்கு முன்பாக உத்தமமாய் நாங்கள் காணும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை பலப்படுத்தும். இந்த அன்பினால் அது பலவீனமானதல்ல, பலம் கொண்டது என்று நேற்று. இத்தனை நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குண்டான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் முற்றும். குடும்பங்களை
பாதுகாத்து நடத்துவீராக. உம்முடைய கிருபையுள்ள மகிமை கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடைசியா நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஒரு சில நம்மை பாரப்படுத்துகிற, நம்மை ஏன் கவலைக்குள்ளாக்குகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. அதற்காக நம்ம ஜெபிக்க போகலாம். ஒரு சின்ன ஒரு இது எல்லாருமே ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நம்ம எழுந்துக்கலாமா? எழுந்துக்கிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். சுருக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரர்கள் ஒரு 3 பேராக நம்ம நின்றுக்கலாம். 4 பேராக நின்றுக்கலாம். நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். சகோதரிகள்லாம் வந்து நீங்கள் தனியாக நின்றுக்கிடுங்க. 4 பேர் அல்லது 3 பேர் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நான் ஆமேன்னு சொல்லும்போது நீங்கள் ஜெபத்தை முடிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? அந்த குறிப்பு வரும்போது உங்களில் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நான் ஆமேன்னு சொல்லும்போது அதை முடிச்சிருங்க. சரியா? அதுக்கு அடுத்த குறிப்பை நான் சொல்லுவேன், இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த குறிப்பு சொல்லுவேன், இன்னொருத்தர் ஜெபம் பண்ணலாம். 3 பேராக நம்ம நின்றுக்கலாமா? சேர்ந்துருவோம். 3 பேராக அப்படி கூட கொஞ்சம் தள்ளி கூட போய் நின்றுக்கலாம். நம்ம இந்த ஐயா கூட இஸ்ரேல் வந்துருங்க. இந்த ஐயா கூட இஸ்ரேல் அண்ணனும் ஜான்சன் அண்ணனும் வந்துருங்க. கரெக்டாக இருக்கும். 3 பேர். அவ்வளோதான். 3 பேர் இருக்கிறீங்களா? இங்கே 3 பேர். ஜெயவேர் அண்ணன். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்ம